ஒரு ஸ்மால் யூடியூபராக நம்முடைய ஆசை என்னவாக இருக்கும்? நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு 100 வியூ போகணும், அடுத்து 500 வியூ, அடுத்து 1000, அடுத்து 1 lakh வியூஸ், 2 lakh வியூஸ். இதுதான் நம்மளுடைய மைல் ஸ்டோனாக இருக்கும். ஒரு ஸ்மால் யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒரு பிக் யூடியூபராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கனவு என்னவாக இருக்கணும்னா நம்ம வீடியோ வந்து வைரல் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸ்மால் யூடியூபரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சேனல் ஈஸியாக மானிட்டைஸ் ஆயிரும். பெரிய யூடியூபர் நெக்ஸ்ட் லெவல் கிரியேட்டராக, கொஞ்சம் ஃபேமஸான கிரியேட்டராக அவர் வந்து மாறுவார். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு 3 சேனல் ரன் பண்ணேன். இப்போ ஒரு 2 சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாலேஜ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே நிறைய ரிசர்ச் பண்ணி, யூடியூபுடைய அஃபிஷியல் ஆர்டிகல்ஸை படித்து நான் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய லேப்டாப்பில் நான் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவும் வைரல் ஆகும். நீங்கள் ஆர்வ கோளாறில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வைராலிட்டின்றது உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்ல போகிறது ஒரு ரெசிபி. அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் சான்சஸ் ஆர் உங்களுடைய வீடியோன்றது வைரல் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கான க்ரைட்டீரியாஸ் என்னென்ன அப்படின்றத, அதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஆனால் மெயினான க்ரைட்டீரியாஸ் இவ்வளோ தாங்க. முதல் விஷயம் வந்து சிம்பிளாக இருக்கணுங்க. உங்கள் வீடியோ சிம்பிளாக இருக்கிறதுனா என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சார்லி பிட் மை ஃபிங்கர் அப்படின்னு ஒரு வீடியோ. ஒரு சின்ன பசங்க 2 பேர் இருப்பாங்க. ஒரு ரொம்ப குட்டி பாப்பா வந்து இன்னொரு அவனுடைய தம்பி, இன்னும் கை குழந்தையாக இருக்கிற ஒருத்தவன் வந்து அந்த பொண்ணுடைய கையை கடிச்சிடுவான். அந்த பொண்ணு வந்து ஒரு 3-4 வாட்டி சார்லி டோன்ட் பைட் மை ஃபிங்கர், சார்லி பைட் மை ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து போடுறேன், அல்லது இந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் இங்கே போடுறேன். நீங்கள் சார்லி பைட் மை ஃபிங்கர் அப்படின்றத பாருங்கள். அது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. அதாவது எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்தோன்னா ஒரு புன்னகைக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு வீடியோ. அந்த வீடியோ யாராலும் பார்க்கலாம் இல்லையா? இங்கே இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. எந்த மொழி தெரியாதவங்களும் அந்த எமோஷன்ஸை அவங்க கேட்ச் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக உங்களுடைய வீடியோஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வைரல் ஆகும். பாருங்கள், நீங்கள் வந்து நான் வந்து தமிழில் வீடியோஸ் போடுறேன். இப்போ இங்கிலீஷில் போட்டால் அது எவ்வளோ வைரல் ஆகும். இதுவே நான் வந்து ஒரு எமோஷ்னலாக, அதாவது நான் பேசாமையே ஒரு சைன் லாங்குவேஜில் போட்டால் அந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் வைரல் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு விஷுவலாகவே கன்வே பண்ணுறேன்னா அந்த வீடியோ எவ்வளோ வைரல் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், சினிமாலலாம் வந்து 10 பக்கம் டயலாக் பேசுகிறதுக்கு ஒரு கண் பார்வையிலேயே அந்த என்ன சொல்ல வராங்க, அந்த ஹீரோவோ ஹீரோயினோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ என்ன சொல்ல வராங்கன்றதை வந்து கன்வே பண்ணிடுவாங்க. அந்த எமோஷன்றது வந்து யூனிவர்சல். உலகத்தில் யார் பார்த்தாலும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய வீடியோ அப்பீலிங் டு எவ்ரி ஒன்னாக இருக்கணும். எல்லாருக்குமான ஒரு வீடியோவாக இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்னா தமிழில் பேசுகிறவங்க மட்டும்தான் என்னுடைய வீடியோவை பார்க்க முடியும். அந்த டெரிட்டரின்றது குறைஞ்சி போச்சு. இப்போ நான் சப்டைட்டில் போட்டேன்னா அந்த டெரிட்டரின்றது எக்ஸ்பேண்ட் ஆகுதா? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த பேபி ஷார்க் டான்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ஒரு ரைம்ஸ் பாட்டு. நீங்கள் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் போடுறேன். அதில் வந்து பேபி ஷார்க் டு 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 அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, குழந்தைங்கலாம் கேட்கக்கூடிய ஒரு சாங். அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வியூடு வீடியோ இன் யூடியூப். இன்ன வரைக்குமே அந்த பாட்டை ஒரு தடவையாச்சு ஒரு பிறந்த குழந்தைன்றது கேட்டுரும். அது என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அந்த ஒரு லிரிக்ஸ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷில் இருக்க லிரிக்ஸ் மட்டும் கிடையாது, அந்த சவுண்டிங்னால தான் அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா, நியூவாக இருக்கணும். சரிங்களா? புதுசாக ஒரு விஷயங்கள். இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னம் ஸ்டைல், சை அப்படின்றவருடைய கன்னம் ஸ்டைல், அந்த ஸ்டைலுன்றது, அந்த டான்ஸுன்றது எல்லாருக்குமே புதுமையாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சைனீஸ் இல்லை ஜாப்பனீஸ் இவங்களாம் வந்து நம்முடைய, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸுடைய சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சோஷியல் மீடியாவை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சுருப்பாங்க, அந்த சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இங்கே ஒரு கண்டென்ட் போடும்போது நம்ம எல்லாருமே இப்படிலாம் ஒரு விஷயம், ஒரு டான்ஸ் இருக்கா, இப்படிலாம் வந்து அவங்க பாடுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு புதுசாக இருந்தது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, சிம்பிளாக இருக்கணும், எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கணும், சரிங்களா, எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், நியூவாக இருக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் வைரலான இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே வெளிநாடுகளில் வைரலான வீடியோஸ். நம்ம ஊரில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அது என்ன வீடியோ அப்படின்னா, கொலவெறி சாங், ஒய் திஸ் கொலவெறி அப்படின்ற ஒரு சாங். தனுஷ் அனிருத் வந்து பாடின சாங் வந்து, அந்த சாங் வந்து 3ன்ற ஒரு படத்தில் வந்தது. அந்த சாங் வந்து வைரல் ஆச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன இந்த க்ரைட்டீரியாவோட இந்த சாங் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள், சரிங்களா. முதல்ல விஷயம் சிம்பிளாக இருக்கா, சரிங்களா. சிம்பிளானா அதாவது ஒரு இங்கிலீஷ் சாங்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்கும், சொல்கிற வார்த்தைகள்ன்றது நம்மளுக்கு புரியாது. இது வந்து சிம்பிளாக இருக்குது, ஒய் திஸ் கொலவெறி டி. நீங்கள் அந்த லிரிக்ஸ் எடுத்து பாருங்கள், ரொம்பவே அதாவது சிம்பிள் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது, காம்ப்ளெக்ஸான இங்கிலீஷ்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ்லேயே டாக்டரேட் முடித்தவங்க, சரிங்களா, ஒரு பட்டம் எடுத்தவங்க, நல்லா படித்தவங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கவங்க இங்கிலீஷ் பேசினாலும் எப்படி பேசுவாங்க? நீங்கள் வந்து ஸ்கூல் ஆனுவல் டேலாம் பார்த்துருப்பீங்க. வெல்கம் டு திஸ் மார்வலஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லி ஏதோ புரியாத மாதிரிலாம் பேசுவாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் அவங்க பேசுகிற இங்கிலீஷுக்குமே சம்மந்தம் இருக்காது. எதற்காக அப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கூலுடைய அந்த ஒரு அந்தஸ்தை காட்டுறதுக்காக, ஒரு கெத்து காட்டுறதுக்காக. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து புரியாமல் பேசிட்டோம், அதாவது நம்மளுடைய இந்த மாதிரி சொற்களெல்லாம் போட்டு பேசிட்டோம்னா நம்மளுடைய பாண்டித்யத்தை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு எளிமையாக நம்ம சொல்கிறோமோ, ஏதாவது புரிகிற மாதிரி சொல்கிறோமோ, அதுதான் பெட்டர் கம்யூனிகேஷன், பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் அதுதான். இப்போ நீங்கள் இந்த கொலவெறி சாங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சிம்பிளாக இருக்கா, ரெண்டாவது என்னென்னா அப்பீலிங் டு எவ்ரி ஒன். பாருங்கள், நிறையா வியூவர்ஸ்க்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த லாங்குவேஜ் பேரியரை வந்து அது உடைக்குது. எல்லாருக்குமே அந்த பேசிக் இங்கிலீஷ்ன்றது தெரியும். உலக லெவலில் வந்து அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கும், சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கும். ஒரு புரியாத வார்த்தைன்னு அதில் சொல்ல முடியாது. அது அப்பீலிங் டு எவ்ரி ஒன் ஆயிடுச்சா. மூணாவது என்னென்னு பாருங்கள், அது நியூவாக இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த நியூவான ஒரு சாங், அந்த புதுமையான ஒரு இங்கிலீஷ் மட்டுமே வச்சு ஒரு இந்தியன் டொனாலிட்டி கொடுத்து ஒரு லவ் ஃபீலியருக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு கலர் கொடுத்து அந்த ஒரு சாங் வந்தது கிடையாது. இப்போ இந்த 3 கிரைட்டீரியாலையும் வந்துடுச்சு. இப்போது தனுஷ் என்ன பண்ணுறாரு, நம்ம கொலவெறி சாங் மாதிரி இன்னொரு சாங்கை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இங்கே தான் ஒரு தப்பு வருது. பாருங்கள், நீங்கள் வந்து வைரல் ஆகிறதுக்கு இந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு ஒரு புது கண்டென்ட்டை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியூன்ற ஒரு கேட்டகரி பாருங்கள், அந்த நியூன்ற கேட்டகரியில் வச்சா தான் அது வைரல் ஆகும். இப்போ தனுஷ் வந்து இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாரு. இல்லைனா சிம்பிளாக ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து என்னென்னா அப்பீலிங் டு எவ்ரி ஒன்னாக வச்சுக்கிட்டு அந்த நியூன்றதை மறந்துட்டு ஒரு சச்சின் சாங்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. நிறைய பேர் அதை கேட்டுருப்பீங்களா இல்லைன்னு கூட தெரில. சச்சின் அப்படின்ற ஒரு சாங் வந்து சச்சினுக்காகவே டெடிகேட் பண்ணி ஒரு சாங் போட்டிருப்பாரு. அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் இங்கே நான் எங்கேயாவது கொடுக்குறேன். அதை அவரால் க்ரியேட் பண்ண முடியாததுக்கு காரணம், அந்த வீடியோ வைரல் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 விஷயந்தான். அதாவது அந்த வீடியோ சிம்பிளாக இருந்தது, ஓகே. ரெண்டாவது அப்பீலிங் டு எவ்ரி ஒன்னாக இருந்தது, ஓகே. ஆனால் அது சச்சின்றவர் ஒரு சார்பான ஒரு கிரிக்கெட்டருக்கு சார்பான ஒரு விஷயமாயிருச்சு. அப்பீலிங் டு எவ்ரி ஒன் கூட வரல, சரிங்களா. சில பேர் வந்து இப்போ வெளியூர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, இல்லை வந்து வேறு மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இருக்கும். இந்தியாவில் தான் கிரிக்கெட்டுன்றது ஒரு மதம் மாதிரி, சரிங்களா. அப்போது அது அப்பீலிங் டு எவ்ரி ஒன்லேயும் கொஞ்சம் பாதி அழிவாங்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நியூவாக இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கொலவெறியில் வந்து இந்த மாதிரி பேசிக் இங்கிலீஷ் போட்டு ஒரு சாங் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 3 க்ரைட்டீரியா தாங்க. இந்த 3 க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோவும் ஒரு ட்ரெண்டிங்கில் வரும். ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வைரலான வீடியோவும் எடுத்து பாருங்கள், உங்களுடைய வீடியோன்றது, இந்த எடுத்துருக்க சாம்பிள் வீடியோன்றது இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரும். இப்போது உங்களுடைய வீடியோ போட்ட உடனேயே, உங்களுடைய வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண உடனேயே
அது எப்படி யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸை வச்சு போடும்போது வைரல் ஆகலைன்னா கூட நியர் வைரலிட்டியை உங்களுடைய கம்யூனிட்டியை இந்த வீடியோ உங்களுடைய வீடியோன்றது ரீச் பண்ணும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேரில் ஒரு 10% இல்லை ஒரு 10% ஒரு 5% வரைக்கும் உங்களுடைய வீடியோ எல்லோரும் காட்டும். 1000 பேருக்கும் அது காட்டாது. பாருங்கள், 2000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5%, 5%லேருந்து 10% காட்டும். 5% ஒரு மணி நேரத்தில் காட்டலாம், இல்லை 10% ஒரு நாள் முழுக்க, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே 10% அது மாறலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, 5% உங்களுடைய சப்ஸ்கிரைபர் காட்டுதா, இன்னொரு 5% வெளியே ஆடியன்ஸ்க்கு வந்து அது புஷ் பண்ணும். உங்களுடைய ஆடியன்ஸ் இல்லாமல் உங்கள் வீடியோஸ் மாதிரியே வேறு யாராவது வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்களா, உங்களை மாதிரியே வேறு கிரியேட்டர் இருக்காங்களா, அவங்களுடைய சேனல்ஸ்க்கு வந்து இது புஷ் பண்ணும். இப்போது இது ரெண்டுலேயுமே புஷ் பண்ணுதா, இப்போது உங்களுடைய வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டைட்டில் நல்லா இருக்கணும், உங்களுடைய தம்ப்நெயில் நல்லா இருக்கணும். பாருங்கள், உங்களுடைய தம்ப்நெயிலை எப்படி நீங்கள் மேக் பண்ணணுன்ற ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் நான் தரேன், இல்லை நான் எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அல்லது நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் பார்க்காதீங்க. சரிங்களா? இங்கே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அல்லது நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். அந்த தம்ப்நெயில், டைட்டிலு, இது ரெண்டையும் பார்த்து தான் அந்த 5% நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வெளியில் இருக்க சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் கிளிக் பண்ணுவாங்க. இப்போது கிளிக் த்ரூ ரேட் வந்து எவ்வளவு இருக்குது, அதாவது ஒரு 100 பேரில் வந்து 50% வந்து கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோ என்ன ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு காட்டும். சரிங்களா? ஒரு 10% ஆகும், 15% ஆகும். அதுக்கப்புறமா கிளிக் த்ரூ ரேட் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா 20% காட்டும். அதுக்கப்புறமா கிளிக் த்ரூ ரேட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி இவங்க ரைட் ஆடியன்ஸ் இல்லை போல், இவங்க போட்டிருக்க கீவேர்ட்ஸுக்கு டேக்ஸுக்கு அவங்களுக்கு வேறு மாதிரி ஆடியன்ஸை காட்டுவோம். இப்போ நீங்கள் நிறையா கீவேர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோகோனட் வச்சு ஒரு தோசை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னென்ன போட்டிருப்பீங்க, கோகோனட் ரெசிபீஸ்ன்னு போட்டிருப்பீங்க, இல்லை கோகோனட் தோசான்னு போட்டிருப்பீங்க, இல்லை கோகோனட் ரெசிபீஸ் இன் தமிழ்னு போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டில் இருக்கிறவங்களாம் ஆடியன்ஸையும் போய் அந்த வீடியோன்றது காட்டும். எல்லா இடத்துலையுமே உங்களுடைய தம்ப்நெயில், உங்களுடைய டைட்டில் அங்கே வந்து கிளிக் த்ரூ ரேட்டை அதிகமாக கொண்டு இருக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. அதை பண்ணிட்டீங்களா? அடுத்த கட்டம் என்னென்னா, உங்களுடைய வீடியோவுடைய வாட்ச் டியூரேஷன். உங்களுடைய வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ் ரன்னிங் டைம் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை ஒரு 50% வந்து பார்த்துறாங்க அப்படின்னா அந்த வீடியோன்றது ஒரு 10K 20K அப்படின்னு போயிடும். இல்லை கம்மியாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை குறைச்சிரும். இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன நினைக்கும், இந்த வீடியோன்றது போரிங்கான ஒரு கண்டென்ட் போல், இந்த வீடியோவை நம்ம புஷ் பண்ண வேணாம், அப்படியே புதைச்சிடலாம் அப்படின்னு நம்ம சேனலை வந்து புதைச்சிரும், நம்ம வீடியோவை புதைச்சிரும். சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு வீடியோவும் வைரல் ஆகிறதுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு அல்காரிதம். சரிங்களா? இந்த அல்காரிதம் யூடியூப்பில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு தெரியாதா? அவங்க வந்து வீடியோ போட்டிருக்கலாமே, கிடையாது. இந்த அல்காரிதம்ன்றது அதுவே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு அல்காரிதமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அல்காரிதம் இருக்கும், நாளைக்கு ஒரு அல்காரிதமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு 6 மந்த் 1 இயர் இப்படி இருக்கலாம். நாளை பின்ன மாறுச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் சேனலை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது, யூடியூப் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.